டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இவங்க இறங்கி இருக்கிறாங்க. ஆனா இவங்க எவ்வளவு தப்பு பண்ணிருப்பாங்கன்னு சிந்திச்சு பார்க்கணும். அவ்வளவு பயம் இவங்களுக்கு இருக்குது. அந்த பயமே எங்க ஆட்சி கிடைச்ச முதல் வெற்றி. இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக அறிவிக்கப்பட்ட நீங்க அறிவிக்க முன்னாடியே சேகர் பாபு சொல்லியிருந்தாரு சபாநாயகர் ஆச்சரியப்படாரு. எப்படி அவருக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். மாண்புமிகு முன்னாள் உறுப்பினர் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, என் மேல எந்த தப்புமே கிடையாது, நாங்க ரொம்ப கிளீனா இருக்கிறோம், நாங்க ரொம்ப நீட்டா இருக்கோம் அப்படின்லாம் சொல்றவரு இந்த ஆட்சியில இந்து சமய அறநிலையத்துறையில என்ன அறிவிப்புகள் வருதுன்னு தேடி அதை போயிட்டு வேவு பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாங்க என்னென்ன விஷயங்களை விசாரிக்கிறோம், கோயில்கள் என்ன ஆடிட் நடத்துறோம், இதை பத்தி எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரிகளை கையில வச்சுக்கிட்டு அவர் விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? தப்பே செய்யாதவங்க எதற்கு இன்னொரு ஆட்சியில நடக்கக்கூடிய அரசாங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க? முதல்ல அரசாங்கத்தினுடைய கான்பிடென்ஷியல் விஷயத்தை ஒருத்தர் இது போல தெரிஞ்சுக்கிட்டு அது சட்டமன்றத்தை பேசதே தப்பு கிடையாதா? அப்ப தன் மீது தப்பு இல்லைன்னா இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் மீது உண்மையிலேயே அவர் எந்த விதமான தப்பும் பண்ணல, கிளீனா இருக்குன்னா இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு? மடியில கனம் இருந்தா தானே இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். நிச்சயமாக இதை யார் செய்திருந்தாலும் அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை நிச்சயமா எடுப்போம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. புரியுதுங்களா? அதே சமயத்துல இவங்க எந்த அளவுக்கு தப்பு செஞ்சு அந்த தப்பு செய்யறதுனால பயத்துல இருந்தாங்கன்னா, இந்த ஆட்சியாளரை கண்டுபிடிச்சிருவாங்க, நடவடிக்கை எடுத்துருவாங்க பயத்துல இருந்தாங்கன்னா, இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இவங்க இறங்கி இருக்கிறாங்க. ஆனா இவங்க எவ்வளவு தப்பு பண்ணிருப்பாங்கன்னு சிந்திச்சு பார்க்கணும். இங்க அதுதான் முக்கியம். அப்ப அவ்வளவு பயம் இவங்களுக்கு இருக்குது. நம்ம தப்ப கண்டுபிடிச்சாங்கன்ற பயம் இருக்கிறதுனால நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்களும் சேர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாம். அப்ப அந்த பயமே எங்க ஆட்சி கிடைச்ச முதல் வெற்றி. நாங்க நேர்மையா நடைபெற்று இருக்கோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.